தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு வழங்குவது சம்மந்தமாக நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக யாருக்குமே தமிழ்நாடு அரசாங்கம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. ஏன்னா எக்கச்சக்கமான அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதாவது தமிழக அரசு இந்த மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய நாட்களில் இருந்து பார்த்திங்கன்னா இன்று வரை புதிய ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்கிட்ட அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான ரேஷன் கார்டும் புதிய ரேஷன் கார்டுகள் இதுவரை வழங்கப்படவில்லை. ஆனால் இப்போ இந்த புதிய ரேஷன் கார்டுகள் இந்த மாதம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதலமைச்சர் ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷ காலமாக புதிய குடும்ப அட்டைகள் யாருக்குமே வழங்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்ளை பண்ண யாருக்குமே புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படவில்லை. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிங்கன்னா, அரசாங்க தரப்பு என்ன சொல்லலாம் அப்படின்னா, புதிய குடும்ப அட்டைகள் ஆய்வு செய்வதற்கு காலதாமதம் ஏற்பட்டு இருக்கு. அதனால நம்ம இப்போ புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததுனால அந்த சமயத்தில் தேர்தல் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டதுனால புதிய குடும்ப அட்டைகளை வழங்குவது காலதாமதம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு எக்ஸ் வலைதளத்தை புதிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 3 லட்சம், அதாவது 3 லட்சம் குடும்ப அட்டைகள் விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகி அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு கூடிய விரைவில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதிய குடும்ப அட்டைகள் ஆகஸ்ட் 2024 மாதம் முதல் அனைவருக்கும் படிப்படியாக வழங்கப்படும் அப்படின்னு எக்ஸ் வலைதளத்தை கொடுத்துருக்காங்க. இது புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்த அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பித்தீங்க அப்படின்னா உங்களோட ஓகே நீங்களே மெசேஜ் போய் உங்களோட ஓகே புதிய குடும்ப அட்டை விண்ணப்பத்தோடு வழங்கப்படும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.